Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge டே 27. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன் சொல்லி டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் weight loss பண்றதுக்கு நீங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight loss பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. அப்புறம் இந்த எப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னடா அக்கா சாரில இருக்கீங்கன்னு பாப்பீங்க. இன்னைக்கு வந்து புரட்டாசி 3வது கிழமை இல்லையா? என்னோட ஃப்ரெண்ட் ஜோதி இருக்காங்கல்ல, டெல்லி தமிழ் பொண்ணு, அவங்க வீட்டுல வந்து இன்னைக்கு பூஜை பண்ணாங்க. சோ அங்கதான் வந்து போயிட்டு வந்தேன். அதுவுமே அட்டாச் பண்ணிருக்கேன் லாஸ்ட்ல பாருங்க. சோ இன்னைக்கு டே எப்படிலாம் வந்து மெயின்டைன் பண்ணிருக்கேன் அப்படின்றதையும் ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மேக்சிமம் வந்து பாப்பாவுக்காக தான் வந்து சொல்லியிருந்தீங்க. பாப்பாவுக்கு நேத்து வந்து சொன்னேன் இல்லையா, பெரிய ஆக்சிஜன்ல இருந்து சின்னதுக்கு கொண்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. அகைன் வந்து பெருசுலே வந்து வச்சிருக்காங்களாம். கொஞ்சம் வந்து பாப்பாக்கு வந்து பிரீத்திங் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த இஷ்யூ சரியாயிடுச்சுன்னா உங்க கையில கொடுத்துருவோம் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். சோ அந்த நம்பிக்கையோட நம்மளும் பாசிட்டிவா இருப்போம், சாமியை நல்லா வேண்டுவோம். அதுதான் வந்து அதை நிறைய பேர் வந்து இன்னுமே நிறைய பாசிட்டிவான விஷயத்த வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ்ல நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. வெயிட் லாஸ்க்கு எவ்வளவு சிஸ்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெயிட் லாஸ்ல வந்து ஒரு 3 லிட்டருக்கு மேல வந்து தண்ணி எப்படி குடிச்சிருங்க. கொஞ்சம் கேப் விட்டு வந்து குடிங்க. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஏதாவது சொல்லுங்க, ஜூஸ் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே நான் காமிக்கிறேன். பிளாக் டீ, பிளாக் காஃபி, இஞ்சி போட்டது, அப்புறம் ஜீரக தண்ணி, அப்புறம் கிரீன் டீ வகைகள் குடிக்கலாம். அப்புறம் வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணிட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்து குடிக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் டெய்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஜூஸ் வகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுரக்காய் ஜூஸ், வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ், அந்த மாதிரி. அப்புறம் சியா சீட் வந்து தண்ணியில ஊற வச்சோ இல்ல ஏதாவது ஒரு ஜூஸ்ல, லெமன் ஜூஸ்ல கலந்து குடிக்கிறது. இந்த மாதிரி இதுல எதுலயுமே வந்து சுகர் ஆடட் இருக்கவே கூடாதுங்க. வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டது ஒயிட் ரைஸ், ஒயிட் மில்க், ஒயிட் சுகர், இது எல்லாமே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா சீக்கிரமா வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்கும். சோ அதனாலதான் வந்து சொல்றேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 3-4 days தான் இருக்கு, கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்றேன். சரிங்களா? அதுதான் சொல்ல போறேன். வேற பிரேமாமா, ஹாய் பிரேமாமா. அப்புறம் எல்லா சிஸ்டருக்குமே பெரிய ஹாய். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட், அப்புறம் என்னோட இந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் டைம்ல நீங்க எல்லாருமே கொடுத்த அந்த வேர்ட்ஸ் தான் இன்னைக்கு நான் வந்து சிரிச்ச முகத்தோட இருக்கேன். நேற்று சொல்லியிருந்தீங்க எல்லாருமே இந்த ஃபேஸ்ல உள்ள சிரிப்பு எப்பவுமே இருக்கணும்க்கா, இதை பார்க்க 2 நாளா இந்த சிரிப்பே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. உங்கள ஒருத்தரா என்னை ஏத்துக்கிட்டதுனாலதான் அது உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து இருந்திருக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு சொந்தங்கள், இவ்வளவு சிஸ்டர்ஸ் வந்து அக்கா, தங்கச்சிங்கள், அம்மா எல்லாருமே கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. எல்லாருமே இதே மாதிரி எனக்கு வந்து தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு எப்படியாவது ஒரு விஷயத்துல பயனுள்ளதாக வந்து நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு என்கிட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வேற ஏதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு, உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றீங்க. பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல டெல்லி தமிழச்சி அபிஷியல்னே இருக்கும், சரிங்களா? அதுல வந்து பேசுங்க, கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற எல்லாமே கமெண்ட்ஸ்ல நார்மல் கொஸ்டின்ஸ் தான் வந்துருந்துச்சு. ப்ரே பண்ண எல்லாத்துக்கும் இப்பவுமே சொல்றேங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே பிரேயர்ஸ் நம்ம வந்து பண்ணிட்டே இருப்போம். அதான் எல்லாருமே சொல்லிருந்தீங்க, நீங்க ஊருக்கு போகையில பாப்பா வீட்டுல இருக்கணும், இந்த தீபாவளி வீட்டுல அவங்க கொண்டாடணும், அப்புறம் நீங்க கையில தூக்கி காட்டுவீங்கக்கா அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் கடவுளை வேண்டிட்டே இருக்கேன். நீங்களும் இவ்வளவு பேர் வந்து வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேறுங்க. சரிங்களா? இவ்வளவு இருக்குது. எங்க அண்ணன் சொல்லியிருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்ட் ஒரு சிஸ்டர், அதாவது நம்ம நெய்பர்ஸ் மாதிரி வீட்டு பக்கத்துல உள்ள அக்காட்ட சொல்லியிருந்திருக்கான், என் பாப்பா மட்டும் நல்லபடியா வந்துடட்டும். 30 சென்றோடனே பாருங்களேன், எல்லா கோயிலுக்கும் நான் சுத்துறதுதான் என்னோட வேலை. இப்ப வந்து பாப்பா இவ்வளவு கஷ்டப்படுது பாருங்கக்கா, நான் என் பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி சைடே போகாம இருக்க போகுது அப்படிலாம் சொல்லிட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணிருக்கான். அவன் மனசுல எவ்வளவு ஒரு ஆனந்தம், அந்த ஒரு இது இருந்திருக்கும் சொல்லுங்களேன். ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, தாய் தகப்பனை இழந்து நாங்க அதுல குழந்தையும் இப்போ இவ்வளோ கிரிட்டிக்கல்னு சொல்லும் போது அவனோட மனசு அவனே சொல்லிட்டே இருந்தானா, என் ராசிதான் போல, நான் என்னோடதுதான் இப்படி இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தப்பட்டிருக்கான். சோ அதெல்லாமே மாறணும். இந்த குழந்தை வந்து அவன் லைஃபே சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சோ அதுதான் வந்துங்க, அதுதான் எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம்.
காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 58.60 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் என்னடா குடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரி பிளாக் காஃபி வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி தான் வந்து ரெடி பண்ணுறேன். பிளாக் காஃபி இன்னுமே எப்படி போடுறதுன்னு கேட்குறீங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஆட் பண்ணி குடிக்க வேண்டியது தான். காஃபி தூள் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் வந்து சொல்லுவேன். அவ்வளோதான். வித்தவுட் சுகர் தான் வந்து குடிக்கணும். அதை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கையோட காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து டக்குன்னு போயிட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயிடுச்சு. நவராத்திரி விரதம் இருக்காங்க இல்லையா ஹஸ்பண்ட். ஸோ குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மற்ற வேலைகள் எல்லாமே பண்ணணும் இல்லையா. ஸோ மாடிக்கு போயிட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து பூஜை பண்ணிட்டாங்க. சரி நம்மளும் போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காலைல வெள்ளனே இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 நாள் வந்து எரிஞ்சிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சில்வர் குடம் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து வச்சாச்சு, இனி எடுக்க முடியாது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாலை வந்து காய்ச்சிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து பால் வந்து காய்ச்சி கொடுத்து அது கூட நட்ஸ் கொஞ்சம் வச்சு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான். சரிங்களா, சிம்பிள். அதுக்கப்புறமா வந்து பிள்ளைங்களுக்கும் வந்து பால் வந்து ஆற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சா. ஸோ அதனால் பிரெட்டு தான் வந்து பண்ண போகிறேன். பிரெட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்டால் கூட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வச்சுட்டே இருந்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கெட்டுரும். ஸோ அதனால் நம்ம வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு பட்டர் அப்ளை பண்ணி இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் இதையே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு ஒரு 3 பிரெட்டில் பட்டர் தடவி வச்சாச்சு. நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணோன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து பிடிக்காது, பட்டர் ஃப்ளேவர் பிடிக்காது. ஸோ அதனால தான் காஃபியும் போட்டுட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கையோடு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் வந்து எடுத்துருக்கேன். ஃப்ரூட்ஸ் தான், அதான் சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த ஆம்லெட் கூட வச்சு சாப்பிட்டு தான் பிரெட் வந்து சாப்பிட பிடிக்கும், இல்லைனா சாண்ட்விச் மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் இது மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்ன் வந்து அவிச்சிட்டு அதில் வந்து உப்பு மட்டும் போட்டிருக்கேன். சரிங்களா, வேறு எதுவுமே இல்லை. அது கூட ஒரு ஆப்பிள் வச்சு நல்லா ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் எல்லாமே கூட சாப்பிடலாம். இதில் நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணி ஒரு சலாட் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து சியா சீடு தான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஒரு ஆள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் 2 ஸ்பூன் வந்து போட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன். சரிங்களா, அப்புறமா நம்ம வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் நைட் கூட சோக் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம வந்து சோக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் துணியை ஃபுல்லாக மிஷினில் போட்டு விட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கையோடு எடுத்துகிட்டு போய் மிஷினில் எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 11 மணி ஆயிடுச்சுங்க. நான் இடையில எடிட்டிங்கும் பண்ணுவேன். ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கையோட அதையும் வந்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து பீட்ரூட் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கப்புறமா சொரக்காயும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து சொரக்காய் வந்து ஒரு கூட்டு மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணிட்டோம்னா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. அரிசி வந்து கொஞ்சமாக தான் களைஞ்சி வைக்கிறேன், பிள்ளைங்களுக்கு அம்மாச்சிக்கு மட்டும்தானே. ஸோ அதனால் மதியத்துக்கு மட்டும் வர்ற மாதிரி வந்து களைஞ்சி வந்து அவங்களுக்கு வச்சு விட்டுட்டேன் ஒரே தான். அதுக்கப்புறம் இந்த சைடு தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டேன். சுரக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் வந்து பாசி பருப்பு மட்டும் எடுத்திருக்கேன். அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிற அளவுக்கு. அதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு அதெல்லாம் சேர்த்துச்சு அது கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு மட்டும் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். நம்ம எந்த பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் ஆன் பண்ணி விட்டுடலாம். இந்த சைடு சோறும் நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. விசிலும் இந்த சைடு அப்புறம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சோறு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான அரிசி தானே வெந்துருச்சுங்க. ஸோ அதை வந்து கையோட வந்து வடிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு கையோட வந்து வடிச்சு விட்டாச்சு. எப்பவும் வளர்த்த பைப்புக்கு மேலே வச்சு தான் வடிச்சு விட்டாச்சு. சரின்னு துணியை வந்து போய் மேலே காய போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஓடியாந்துட்டேன். அதை வந்து காய போட்டு வந்துட்டோம்னா அது பாட்டு காய்ச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி டைம் ஆகிடுச்சு. நம்ம வந்து சியா சீடு நல்லா சூப்பராக ஊறிடுச்சு பாருங்களேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால தான் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. ஸோ வந்து 2 ஸ்பூனுன்னு சொன்னேன் இல்லையா எனக்கும் ஹஸ்பண்டுக்கும். ஸோ அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு எனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். வெறும் தண்ணியில தான் வந்து எடுத்துக்கிறேன். லைட் வார்ம் வாட்டர்ல நீங்க குடிக்கலாம், இல்ல லெமன் ஜூஸ் மாதிரி பண்ணிட்டு வித்தவுட் சுகர். சரிங்களா, அதுல வந்து நம்ம பண்ணிக்கலாம். வேற எந்த ஜூஸ் வேணாலும் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் ஜூஸா பண்ணிட்டு இதை வந்து ஆட் பண்ணி குடிக்கும்போது ரொம்ப நல்லது. ஸோ நான் வெறும் தண்ணியில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சூப்பரா வந்து குடிச்சேங்க. நிறைய அதான் சொல்றேன் நார்ச்சத்து வந்து இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் நான் அதை குடிச்சு முடிச்சுட்டு இந்த சைடு பார்த்தா குக்கர் விசில் எல்லாம் வந்துருந்தது இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பரா வெந்திருக்கு. அதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் ஒரு கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சீரகம் வரமிளகாய் அது கூட வந்து பெருங்காயத்தூள்லாம் போட்டு
போட்டு தாளிச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தலையும் போட்டு விட்டாச்சு. சூப்பராக சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடும். சுரக்காயிலலாம் நிறைய நீர்ச்சத்து இருக்குல்லையா, அந்த மாதிரி சுரக்காயெல்லாம் வந்து வெயிட் லாஸ் டைம்ல நிறைய எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, அதை வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்து பீட்ரூட் வந்து பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன், பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பீட்ரூட் கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா, அதையும் சேர்த்துச்சு ஒரு வதக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு முன்னாடி வந்து ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் தண்ணியோடய சேர்த்துக்கிறேன். சரிங்களா, அதையும் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அதுவும் வேகணும் இல்லையா, ஊற தான் வச்சிருக்கோம். ஸோ இந்த பீட்ரூட் வேகும் போதே அதுவும் வந்து வெந்துடும். ஸோ கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வேக்காடு வந்ததுக்கு அப்புறமா மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், சரிங்களா, இதெல்லாமே சேர்த்திருக்கேன். நான் பூண்டு மட்டும் தட்டி சேர்த்தல, நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் தேவையான உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி நல்லா வந்து வச்சிருந்தேங்க. வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு கடைசி கொத்தமல்லி தலை தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணுவோம். செம்ம டேஸ்டியா இருக்கும். எனக்கு இந்த மாதிரிலாம் பீட்ரூட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நார்மலா சாப்பிட்றத இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா, அம்மாச்சிக்கு சாதம், அந்த சுரக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டு பொரியல், அதுக்கப்புறம் வந்து துவையல் வந்து நேதாச்சும் இல்லையா, பருப்பு துவையல், அதெல்லாமே வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், எனக்கு பீட்ரூட் அந்த கடலைப்பருப்பு பொரியல் வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த சுரக்காய் கூட்டு இருக்குல்லையே, அதுவும் வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. ஏன்னா அதனால தான் மெயின் போர்ஷன் வந்து கட் பண்ணிட்டேன். நான் இப்போ தானே இந்த சியா சீட் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் குடித்தேன். நல்லா ஃபில்லிங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதுக்கு ஏற்றாப்புல பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி எடுத்துட்டு தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். வெயிட் லாஸ் டயத்தில் நிறைய தண்ணி குடிங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களோட வெயிட் லாஸ்க்கு. யோட எல்லாத்தையும் வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டக்குன்னு வந்து வேலையை பார்க்கணும். அந்த கூட ஈவினிங்ல 2 வீடியோ எடிட் பண்ணியும் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் துணி அள்ளிட்டு வந்து மடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, என்னோட ஃப்ரெண்ட் டெல்லி தமிழ் பொண்ணு ஜோதி இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புரட்டாசி 3வது சனிக்கிழமை வந்து சாமி கும்பிட்றாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து சூப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணியாச்சு. என்னோட ஃப்ரெண்டு ஹேமா தான் இந்த ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ப்ளவுஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி நான் இந்த சாரீ வச்சிருந்தேன்னா, இந்த வெங்கடேஸ்வரா கோயில்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் விட்டாங்க சாமியோட சாரீ, அதில் தான் வந்து இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டுட்டு போயாச்சு, மேட்ச் ஆயிருந்தது. அவங்க வீட்டுக்கும் நானும் அம்மாச்சியும் தான் வந்து போயிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த ராமம் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டு விட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இவங்க தான் ஜோதி, டெல்லி தமிழ் பொண்ணு. அவங்களோட அண்ணி, அவங்க நாத்தனார் அவங்க. இவங்க நீ ஒழுங்கா வைக்கல, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. தலை குளிச்சேன் அதுக்கப்புறம் தானா, அதனால காய கூட மாட்டலை, அப்படியே வேகமாக ஓடியாந்துட்டேன். சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க பூஜை, ரொம்ப திருப்தியாக இருந்தது. நல்ல மனசுக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இல்லையா. அம்மாச்சி நிற்கிறாங்க பாருங்க. அம்மாச்சி வந்து ஒரு 7 மணி வரைக்கும் இருந்தாங்க. அப்புறம் டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சாமி கும்பிட்டு தான் அவங்க வந்து சாப்பிட கூட இல்லை, கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு வேலை போகணும் இல்லையா, அந்த மாதிரி அழகாக வந்து ராமெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து ஜோதியோட நாத்தனார் பையன்தான். அதுக்கப்புறம் ஜோதியோட ஃப்ரெண்ட் இவங்களும் தமிழ்காரவங்க தான் வந்திருந்தாங்க. நம்மளோட வீடியோஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. அவங்க வந்து அவரோட நல்லா வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க, இந்த வீடியோ எங்கே இருக்குன்னே நான் யோசிச்சுட்டே இருப்பேன், இப்போ தான் அவங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி தட்டில் ஒரு கரண்டி ஸ்பூனை வச்சுக்கிட்டு தட்டிட்டு இருந்தாங்க, சவுண்ட் போட்டு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாங்கங்க. அவ்வளோ மனசுக்கு ஐயோ சொல்கிறேன். ஏன்னா ஒரு நானே சொன்னேன்ல, ஒரு 4-5 நாளாகவே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் இல்லையா. இன்னைக்கு உண்மையாகவே நல்ல ஒரு ரிலாக்ஸாக அந்த சாமியோட பாசிட்டிவ் வைப்பாக வந்து இருந்தது. ரொம்ப மனசுக்கு இதுவாக இருந்ததுங்க. பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க பாருங்களேன், இவங்க எல்லாருமே தமிழ்காரவங்க. எவ்வளோ நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப மனசுக்கு இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து 3 இது வந்து சாமிக்கு வந்து படையல் மாதிரி போட்டிருந்தாங்கங்க. அதில் வந்து இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோதியோட ஹஸ்பண்ட், அவங்களோட நாத்தனார், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருந்தாங்க. ஒரு 5 பேர் இருந்திருக்காங்க அவங்க வீட்டில். அவங்களுக்கு எல்லாமே அந்த சாப்பாட்டை கிளறி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அவங்க விரதமே விடுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே நான் புதுசாக வந்து பார்க்குறேன், வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நானும் ஜோதியும் கிச்சனுக்கு வந்துட்டு அப்புறம் வந்து வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான். அதுக்கப்புறமா இவங்க தான் அந்த பூசாரி, அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க, சூப்பராக நல்லா ஒரு பிளஸ்டான ஒரு டேவாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து நல்லா சாமிக்கிட்ட வந்து நல்லா விழுந்து கும்பிட்டு நல்லா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து பார்த்துருக்கேன் இது வரைக்கும்.
இது ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. புரட்டாசி மாதம் நான்வெஜ் வந்து சாப்பிடாம கூட இருந்திருக்கோம், ஆனால் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். அதுதான் ஜோதி கூப்பிட்டுருந்தாங்க முன்னாடியே, வந்துரு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாருமே உட்காந்து நல்லா சாப்பாடு அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து அதெல்லாமே வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோங்க. பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தோம் எல்லாரும் உட்காந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதான் தமிழ் பிள்ளைங்க எல்லாருமே இல்லை, லேடிஸ் கேங் வந்து எல்லாருமே ஜாயின் ஆகிட்டோம் இல்லையா. சூப்பராக அவங்க வந்து சமைச்சு வச்சுருந்த சாப்பாடு தான் இது எல்லாமே. நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், எனக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் தட்டைப்பயிர் குழம்பு, கொஞ்சம் சாம்பார், வடை, அப்புறம் பொரியல் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் அப்பளம் வச்சு கொஞ்சமாக நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சுங்க. இதனால தான் காலையில் வந்து கொஞ்சம் நான் வந்து பேலன்ஸ்டாக லைட்டாக வந்து எடுத்தேன் இல்லையா. ஸோ இதனால தான். ஸோ வந்து என் ஜோதி சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு வந்து ஒழுங்காக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிரசாதம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் காலையிலையும் மதியம் கொஞ்சம் வந்து பேலன்ஸ் பண்ணி நான் வந்து சாப்பிட்டுருந்தேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருக்கோன்னு பாருங்களேன். அவ்வளோ செம்ம காமெடி, என்ன பேசுகிறோன்னே தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் டைமிங்கில் காமெடி வச்சது உண்மையாகவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறத விட அங்கே வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு 2 hours எப்படி போச்சுன்னு தெரியல, அவ்வளோ ஃபன்னு. உண்மையாகவே மனசு விட்டு நான் வந்து சிரித்தேன். எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த டே வந்து மறக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கஷ்டத்துல இருந்துட்டு ஒரு 5-6 நாள் ஆனே உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் ரொம்ப நல்லா வந்து இருந்தது. இவங்க எல்லாரையும் பார்த்து நல்லா ஃபன் பண்ணது. எல்லாரையும் நல்லா பார்த்துட்டு அப்புறம் வந்து சரி நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் எல்லாமே கூட்டு எல்லாத்தையும் சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நாளைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து ஜோதி சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து வீட்லேயே விரத விட்டதுனால அவரே லைட்டாக எடுத்துப்பாங்க இல்லையா, அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அம்மாச்சிக்கு எல்லாமே சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறமா நான் வந்து பிளாக் காஃபி தான் வந்து குடித்தேன். ஹஸ்பண்ட் வந்து என்னை கூப்பிட்றதுக்காக வந்தாங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் அவங்களும் பேசிட்டு இருந்துட்டு தான் வந்தாங்க. சூப்பராக இருந்தது. இன்னைக்கு வந்து நான் பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கிறேன் கடைசியாக. அதுக்கப்புறம் இன்னைக்கு டேவை வந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்த மிக்க நன்றி. பாய்.